ஹலோ, வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜி5ல தமிழ் வெப் சீரிஸாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற ரேகை அந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸோட கதை வந்து ராஜேஷ்குமார் நாவல்லேருந்து தழுவப்பட்டு எடுத்திருக்கிற கதை. இதில் ஹீரோவா பாலஹாசன், பவித்ரா ஜனனி ஹீரோயினா, வினோதினி அண்ட் அஞ்சலி ராவ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட பிளாட் என்ன அப்படின்னா, நம்ம பாலஹாசன் ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு தம்பி மாதிரி இருக்கிற ஒரு பையன் ஹாஸ்டலில் மர்மமான முறையில் சாகடிக்கப்படுறான். அதே நாள் அதே மாதிரி ஒரு 4 பேர் ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்கப்படுறாங்க. இவங்களோட கைரேகை எல்லாமே வந்து ஒரே மாதிரியா இருக்கு. ஸோ ஒருத்தரோட கைரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. பட் இவங்க 4 பேருக்குமே வந்துட்டு ஒரே கைரேகை இருக்கு. அது எப்படி, இவங்க பேக்ரவுண்ட்ல யார் இவங்கெல்லாம் கொலை செஞ்சாங்க, எதுக்காக இவங்கெல்லாம் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றத நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி. இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இதை எடுத்துக்கிட்ட பிளாட்டு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, ஒருத்தர்கிட்டையும் போயிட்டு விசாரணை பண்ணி எப்படி அந்த உண்மையெல்லாம் வாங்குறாரு அப்படின்றதுலாம். அண்ட் இதோட லென்த்துமே வந்து ரொம்ப சின்னது. மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. மொத்தமாக எல்லாமே வந்து ஒரு 20 to 30 minutes, ஒரு 2 hours to 2.5 hours வந்து கிறிஸ்பாக முடிகிற மாதிரியான ஒரு மூவியே வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கிறிஸ்பாக இருந்ததுனால நல்லா இருந்தது. அண்ட் இதில் வந்து ஒரு லவ் போர்ஷன் இருக்குது ஹீரோக்கு ஹீரோனுக்கு 2 பேருமே இன்ஸ்பெக்டர். அதை வந்து ரொம்பவே வந்துட்டு மெலோ ட்ராமாலாம் பண்ணாமல் அது வந்து ரொம்ப போகிற போக்கில் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும். நெகட்டிவ் சைடில் சொல்லணும்னா வந்துட்டு இந்த வெப் சீரிஸில் நடித்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஆக்டிங்காக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சமே பெட்டராக நடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் கொடுத்தது. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்ட்ரஸ் வினோதினி அவங்களோட எக்ஸ்பிரஷன்லேருந்து மற்ற எல்லாருமே, பாலஹாசன், பவித்ரா ஜனனி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி சப்ஸ்டாண்டர்டான ஒரு ஆக்டிங் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒரு சீரியல் பார்க்குற எஃபெக்டில் தான் இருந்தது. ஒரு மூவியோ இல்லை வெப் சீரிஸோ பார்க்குற மாதிரியான ஆக்டிங் லெவலில் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் எடிட்டிங் பேட்டர்ன் வந்து எனக்கு அவங்களோட லவ்வை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் மாற்றி மாற்றி நான் லீனியராக சொல்கிறப்போ நல்லா இருந்தது. பட் எண்டிங்கில் வந்துட்டு கொலைலாம் முடிச்சு யாரெல்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள கொன்னதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி, இவங்க எப்படி பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை முன்னாடியே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வில்லன்களை வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்குமோ. அந்த எடிட்டிங்கில் வந்து ஏதோ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு லென்த்தாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வச்சிருக்காங்க. ஓகே, அந்த லீடு வந்து மேபி இந்த செகண்ட் பார்ட் எடுத்தாங்கன்னா அதுலேருந்து வந்து ஃபாலோ பண்ணி போகிறதுக்கான விஷயமா இருந்திருக்கலாம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா இன்னுமே பெட்டராக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் தான். பெருசாக ஒன்றும் உங்களோட டைம் எடுத்துக்காது, ஒரு 2 to 2.5 hours தான். ஸோ உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஓகேஷான வெப் சீரிஸ் தான். ஸோ உங்களோட வீக்கெண்டுக்கு வேறு எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை, ஒரு த்ரில்லரான வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கான ஒரு நல்ல வெப் சீரிஸ். தேங்க்யூ.